ஆவிகள் இருக்கா இல்லையா? இல்லை, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்கிறவங்க கூட பேய் பிசாசு ஆவின்னு சொன்னால் கண்டிப்பாக பயப்பட தான் செய்வாங்க. தனியாக ராத்திரி நேரத்தில் ஒண்டியாக நடந்து போக சொல்லுங்கள், போக மாட்டாங்க. பயம் அவங்கள தடுத்துரும். நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ராத்திரி நேரத்தில் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது காலை நல்லா தேய்ச்சி கழுவு, தலையில் மஞ்சள் தண்ணியை தெளிச்சிக்க, அப்போ தான் எந்த காற்று கருப்பும் அண்டாதுன்னு. பின்னாடி ஏதாவது வந்துச்சுன்னா வாசலோடு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தனியாக நடந்து வரும்போதோ ஒண்டியாக உட்காந்துருக்கும் போதோ உங்கள் பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் திரும்பி பார்த்துருக்கீங்களா? சில நேரங்களில் தூங்கி எழுந்திருக்கும் போது லேசாக கண்ணை திறக்கும் போது கண்ணு முன்னுக்கு ஏதாவது வந்து நிற்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. கண்ணு விழிக்கிறது கூட பயமாக இருக்குல்ல? இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அதிசய உலகத்தை நம்புறதா வேணாமான்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தரோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மர்ம கதை இருக்கும், ஆவிகள் இருக்குது. என் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக அமைட்டோன்னு பலர் சொல்கிற மர்ம கதைகள் உங்கள் பக்கம் வர இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆவிகள் பேய்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களோட சந்திப்போம் பார்க்க போகிறோம். ஒரு நிமிடம் மெய் சிலுக்க வைக்கும் சுவாரஸ்யமான கதைகள். திகில். ஸ்பிரிட் ஆஃப் த காயின். இந்த விளையாட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பொய்ன்னு சில பேர் கேள்வி கூட செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் நண்பர்களோட ஸ்பிரிட் ஆஃப் த காயின் விளையாட்டு லேண்டு கடைசியில் அந்த விளையாட்டு வினையாக முடிஞ்சிருச்சு. அதுதான் இந்த வாரம் திகிலில் பார்க்க போகிறோம். வாங்க. நான் தேவா இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நாங்கள் நல்லா திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலேஜ் டைம்லேருந்தே எல்லாம் ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்தோம். ட்ரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதனால் தேவா வீடு வந்து காலேஜுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அப்படின்றதுனால அங்கே தங்கிடுவோம். பெரும்பாலும் எல்லாரோட அப்பாவும் என்ன செய்வாங்களோ அதை தான் இவரும் செய்வார். திரு சாரதி இவரோட மகன் தான் தேவா. தேவா ஒழுங்காக படிக்கிறானா, ஒழுங்காக பள்ளிக்கூடம் போகிறானா, இல்லை வேறு ஏதாவது தேவையில்லாத வேலை செய்கிறானான்னு கண்காணிக்கிறதே சாரதியோட பொறுப்பாக நினைக்கிறாரு. தேவா, சாப்பிட்டியா? சாப்பிட போகிறேன்பா. என்னடா மணி எத்தனை ஆச்சு இன்னும் சாப்பிடலங்கிற? சாப்பிட்றேன்ப்பா. இந்த டியூஷன் காசெல்லாம் கட்டிட்டியா? கட்டியாச்சுப்பா. அப்புறம் இந்த கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு இதெல்லாம் எடுத்து ஃபைல் பண்ணுவீங்க. ஆமாம், அவன் கூட்டாளிங்க எங்க? வீட்டில் இருக்கானுங்களா இல்லை தூங்கிட்டு இருக்கானுங்களா ரூமில்? இங்கே தான் ரூமில் இருக்காங்கப்பா. அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன், கூட்டாளி கொண்டு சேர்ந்து ஊரை சுற்றிட்டு இருக்காம ஒழுங்கா வீட்டில் இருந்து படி. என்ன புரியுதா? சரிப்பா. நாங்கள் ரொம்ப வெளியே போகிறது இல்லை. ஏன்னா தேவா அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக். எப்போ பார்த்தாலும் தேவா படின்னு இருப்பார். ஸோ அதனால் ரொம்ப நாங்கள் வெளியே போகிறது இல்லை. ரொம்ப பிளான் பண்ணுவோம். ஆனால் தேவா வர முடியாத காரணத்தினாலே நாங்கள் பல இதை கேன்சல் பண்ண வேண்டியது இருக்கும். இப்படி ஒரு வேலை தப்பி தவறி போனால் கூட வந்து ரொம்ப கண்டிஷன் இருக்கும். சீக்கிரமாக 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும், ரொம்ப நேரம் சுற்றக்கூடாது, அந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்கும். அப்பா என்கிறவர் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் நம்மக்கிட்ட கண்டிப்பாக நடந்துக்கிறதுனால நம்ம மேலே பாசம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. சாரதியும் அப்படி தான். தேவா எப்போல்லாம் சின்ன சின்ன தப்பு செய்யும்போது அவன் தப்பை சுட்டி காட்டி அவனுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லிக் கொடுப்பாரு சாரதி. அப்பா வேலைக்கு போயிட்டாரா? வீட்டார். என்னடா சொன்னாங்கப்பா? அவர் என்ன சொல்லுவாரு, நாங்களாம் கெட்ட பையனுங்க, நீ மட்டும் நல்ல பையன், அது இதுன்னு சொல்லுவாரு. இங்கே ரொம்ப கெட்ட பையனா பார்க்குறாரு அவங்க அப்பா. அப்படி இல்லை, எங்கள் அப்பா அக்கறையில் கேட்டார். அக்கறையா? பார்த்து சரி. வீட்டில் என்ன சமையல் நீங்கள்? இல்லைடா, நானும் ஒன்றும் சாப்பிடல. என்ன சமைச்சிருக்கா தெரியலையா? ஆமாம், தெரிஞ்சால் மட்டும் ஆடு கோழின்னு சமைச்சு கொடுத்துருவாரா? வாங்கடா வந்து சாப்பிடுங்க. நான் சரி வா, கிளம்பு, வா, வெளியே போவோம். கிளம்புடா. வாங்க போவோம். வாங்க கிரா கொடுங்க. நாங்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி சுற்றுறது, பிள்ளைங்களை கிண்டல் பண்ணுறது, தேவா வந்து அதில் ரொம்ப இன்வால்வ் பண்ணுறதில்ல. ஏன்னா தேவா வந்து சின்னது அப்படியே பழகிட்டான். ரொம்ப ஸ்ட்ரிக்கு அப்பா அந்த ஒரு இதுலேயே வளர்ந்துட்டான். அதனால் அவன் ரொம்ப இன்வால்வ் பண்ணுறதில்ல. நாங்கள் தான். மச்சான், என்னடா? எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்ன சந்தேகம் உனக்கு? இல்லை, அந்த இருக்குது தெரியுமா பிரியா?
இப்போ பிரியாக்குறாரு பிரியாவுக்கு உனக்கு என்னாச்சும் இருக்கா? யாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கதை கட்டாதீங்க. இல்லை நானும் கேள்விப்பட்டேன். அது ஒன்று பார்க்கறது நீ அதை பார்க்கறது எனக்கு சரியா படலை. ஏய் மச்சாண்டி, என்ன லவ்வா அவங்க 2 பேத்துக்கும்? அது என்ன பார்க்கும், நான் அதை பார்ப்பேன், அவ்வளோதான். டேய் கதை சொல்லாதடா, கதை சொல்லாதடா. எல்லாத்தையும் வெடிச்சு சும்மா பூச்சாண்டி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைப்பா, பேசிகிட்டு இருந்தோம்ப்பா. டேய், இது படிக்க வேண்டிய நேரம்டா. படிக்க வேண்டிய நேரத்தில் படிங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். இல்லை அங்கிள், இவ்வளோ நேரம் படிச்சுக்கிட்டு தான் அங்கிள் இருந்தோம். ஆமாம் அங்கிள், இவ்வளோ நேரம் படிச்சுட்டா இருந்தோம். இது இப்போதான் கொஞ்ச நேரம் அங்கிள் பேசிகிட்டு இருந்தோம். டேய் இங்கே பாருங்க, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். இந்த பாரு, இது படிக்க வேண்டிய விஷயம். இந்த நேரத்தில் நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிறகு உங்களுக்கு தான் கஷ்டம். அதான் சொல்லிவிட்டேன். ஒழுங்கா படிக்கிற வேலையை கவனிங்க, சரிங்களா? படிங்க 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 ஏண்டா ஸ்கூல் டைம்லேருந்து தேவா வந்து ஒரு பிள்ளை பேர் வந்து பிரியா. அந்த பிள்ளை ஒரு லெவலாக லுக் அவுட் இருந்துச்சு. ஸோ தேவா ஆக்சுவலி அதுலேருந்து மீனாட்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. அவன் வந்து படுப்பு அப்படின்னு இருந்தான். சரி, நாங்கள் 3 பேர் வந்து சும்மா இருக்க முடியாமல் தேவா ஒரு லெவலாக உசுப்பேற்றி விட்டோம். இல்லைடா, அந்த பிள்ளை உன்னை பார்க்குது, அந்த பிள்ளை வந்து உன்னை மீனா பண்ணுது, அந்த பிள்ளை உன்னை லவ் பண்ணுது, நீ இறங்கு அப்படின்னோம். ஸோ அதை கேட்டு தான் வந்து தேவா கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கும் ஒரு லெவலாக சுக்காக வச்சு பாருங்களேன். நண்பர்கள் இடையில இந்த கேலி பண்ணி பேசுறது, கிண்டல் பண்ணுறதுலாம் ரொம்ப இயல்பான விஷயம். தேவாவோட நண்பர்களும் இது மாதிரி தான். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. தேவாவோட அப்பா தேவா கிட்ட ரொம்ப கடினமாக இருக்கிறத அடிக்கடி சொல்லி தேவாவை விடைப்பாங்க. ஆனால் தேவாவுக்கும் ரொம்ப அவமானமாக இருக்கும். ஆனால் என்ன செய்யறது, நண்பர்கள் தானே சொல்லிட்டு அவனும் அமைதியாக இருப்பான். ஏன்டா உங்கள் அப்பா அப்போ இருக்காரு? திடீர்னு வந்தார், திடீர்னு ஏசினாரு. மனசில் என்னதான் நினச்சிக்கிறாரு நம்மளை பற்றி? டேய் அதான் உங்க அப்பா ரொம்ப ஓவரா போய்க்கிருக்கு. உங்க அப்பாவுக்கு இப்போ என்னதான் வேணுமா? விடுங்கடா, அப்பானா அப்படி தான்டா இருப்பாரு. அப்பா கதையை விடுங்கடா, பிரியா கதைக்கு வாங்கடா. ஐயோ கடவுளே, விடுங்கடாடி. அது எப்படி விட முடியும்? அது உன்னை காதலிக்குதா இல்லையான்னு தெரியாமல் எப்படி விட முடியும்? அது எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இளமை காலம், மனதில் பல ஆசை வரும் பருவம். இளைஞர்களுக்கு இந்த பெண்கள்கிட்ட பழகணும், அந்த மாதிரிலாம் இந்த வயசில் வர்றது ரொம்ப சகஜம். தேவாவும் அவங்க நண்பர்களும் இதே மாதிரி தான். ஒரு பெண் பிரியா அடிக்கடி தேவாவை கவனிக்கிறத தேவாவோட நண்பர்கள் பார்த்துருக்காங்க. இப்படி செஞ்சா எப்படி நம்ம கேட்க வேணாம், வேற யாராச்சும் விட்டு கேட்க சொன்னோமா? யாரை கேட்டாலும் தெரியாதுடா. யாரை வச்சு கேட்ப? அதுக்கெல்லாம் ஒரு வழிமுறை இருக்குடா. வழிமுறையா? இது என்னது? 20 காசு. 20 காசு தான் உன் வரைக்கும் பிரியா வரைக்கும் மாற்ற போகுது. இந்த 20 காசு தேவா வந்து பிள்ளைங்க விஷயத்தில் வீக்குன்றதுனால எங்கள்கிட்ட கேட்பான், இந்த பிள்ளை வந்து உண்மையிலேயே நான் லவ் பண்ணுதா, இப்படிடா எந்த மாதிரி இதை வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஸோ அதுலேருந்து ராஜன்னு கூட்டாளி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த காசு வச்சு இது பண்ணலாம், காசு வச்சு இந்த ஒரு ஆவியை கூப்பிடலாம், அதை செஞ்சு அது பண்ணாக்கா தெரியும் அந்த பிள்ளை வந்து நம்மளை மீனாட் பண்ணுதா இல்லையான்னு. பிரியாவையும் தேவாவையும் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும். இதற்காக அவங்க எடுத்த நடவடிக்கை எதிர்பார்க்க முடியாத ஒரு நடவடிக்கை. டேய், இந்த 20 காசு போய் எப்படிடா? நீ யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஸ்பிரிட் ஆஃப் த காயினை பற்றி? கேள்விப்பட்டிருக்கேன் மச்சான். ஆனால் அது எப்படி விளாடுறது? அது என்னடா ஸ்பிரிட்டு? என்ன ஸ்பிரிட் ஆஃப் த காயின் வந்து நம்ம ஆவிங்கிட்ட பேசி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆவி? டே பேயா? டே ஏன்டா கத்துற? உங்க அப்பா வந்துட போறாரா? எனக்கு என்னமோ புரியலடாடி. பிரச்சனை வந்துருச்சா? என்னடா பிரச்சனை வரப்போகுது? நிறைய பேர் விளையாடுறாங்க, அதெல்லாம் ஒரு வழிமுறை இருக்குடா எப்படி விளையாடணும்னு. வழிமுறையா? ஆமாடா, நம்ம கரெக்டாக விளையாடணுமா அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கேன் நீங்கள்லாம் சின்ன மனமாயிருவீங்க. எனக்கு என்னமோ சரியா தெரியலடா, எனக்கு பயமா இருக்குடா. டேய் நான் இருக்குண்டா, ஏன்டா பயப்படுறீங்க? நீ போய் மணிலா கட்ட எடுத்து வா, நீ பென்சில் எடுத்து வா. இப்போ நான் நீ இங்கேயே உட்காடுறா. இந்த ஸ்பிரிட் ஆஃப் த காயின் கேம் வந்து நாங்கள் முதல்ல அவர்கிட்ட சொன்னோடனே கொஞ்சம் நர்வஸாக ஃபீல் பண்ணி செய்யலாமா வேணாமா, இது செஞ்சால் ஏதோ பிரச்சனை வருமா அப்படின்னு. அப்புறம் போக அந்த பிள்ளை மேலே இருந்த அந்த ஃபீலிங்னால் வந்து சரி பரவாயில்ல செஞ்சு பார்ப்போம், ஏன்னா அந்த பிள்ளை லவ் பண்ணுறதா இல்லையான்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே விளாடலாம் அப்படின்னாங்க. திருவாசகத்தில் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய், புரியுதுங்களா? மனிதராய் பேயாய் கலங்களாய் வல்லரசராய் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதை வந்து பேயா மனிதராக வரலை. அதனால் வந்து இந்த மனிதனுடைய அடுத்த பிறவி
அல்லவா? இது பேயோ அல்லது ஆவியாக ஆகப்படுது. அதாவது இந்த ஆவி என்பதை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் கர்மா வினை ஒன்று சொல்லப்படுகின்றது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த ஆவி என்பது அடுத்து இந்த மனிதனிலிருந்து அடுத்த பிறவிக்கு போகிறதுக்கு முன்னதாக, இறந்த பிறகு அது சுச்சுமா உடலை அடைவதற்கு முன்னதாக ஆவி ரூபத்தில் இந்த ஆத்மாக்கள் இருக்கின்றது. டேய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இல்லப்பா, டம் விளையாண்டுப்பா. டம் விளையாண்டுட்டு இருந்தீங்களா? ஏண்டா இவ்வளவு நேரம் படிக்கணும்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டு இருந்தேன், அது உங்க மண்டையில ஏறலையா? ஏண்டா ஆமா, என்ன இது காசுலாம் இருக்கு? டேய், சூது விளையாடுறீங்களா? இந்த கேமு காசு இது வந்து காசு வச்சு தாங்க விளாடணும். இது வந்து சூது இல்லை அங்கிள். டேவா, இங்க பாரு, உனக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. படிக்க வேண்டிய வயசுல இந்த மாதிரி கெட்ட வழிக்கெல்லாம் போயிட்டு இருந்த அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். புரியுதா? ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க. கே உங்க அப்பா கிளம்பிட்டாரு. டே வாடா விளையாடுவா. எனக்கு மனசு சரியில்லடா. டேய், உனக்கு பிரியா பத்தி தெரியுமா வேணாமா? உன் வாழ்க்கையை மாத்தி காமிக்கண்டா. வாடா விளையாடுறா. வா 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 விளையாடுவா. சரிடா, பாரு நல்லா. இப்படி விளையாண்டாதான் உனக்கு கிடைக்கணுமா வேணாமா? வா பாரு. இந்த ஆவிகள் வந்து பேசுகிறது உண்மைதான். அதில் அவங்களுடைய பயிற்சிகளை பொறுத்து, அவங்க செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பொறுத்து தான் அந்த ஆவிகள் வந்து அவங்க கூட தொடர்பு கொள்ளுது. இப்போ ரொம்ப எளிய முறையில், லகுவான முறையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பிரிட் ஆஃப் த காயின் விளையாடும். காசை வச்சு ஏபிசிடிலாம் போட்டு, அப்புறம் 1 2 3 போட்டு, மண்டே டு அதாவது சண்டே டு சாட்டர்டேலாம் போட்டு, இது வந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. துஷ்டமாக உயிர் விடப்பட்ட ஆவிகள் வந்து உள்ளே இறங்கி பேசுகிறதுக்கு வழியெலாம் நிறையா இருக்குது. சில இடத்துல போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது யார் ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப வீக்காக இருக்காங்களோ அவங்கள ஆக்கிரமிச்சுக்கும். அது உடலில் அது வந்து நுழையிறதோ அல்லது அவங்கள ஆக்கிரமிச்சுக்கிட்டோ அல்லது அவங்க கூட இருக்கிறதோ உண்டு. தேவாவோட நண்பர்கள் அவன் அப்பாவுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொல்லிக்கிட்டு வற்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவா அப்படி கிடையாது. அவன் அப்பாவுக்கு ரொம்ப பயந்தவன். ஆனால் அவங்க நண்பர்களோ அடிக்கடி தேவா இதை செய்ய சொல்லிக்கிட்டே வற்புறுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. மனிதனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா உடம்பை தான் இறக்கலாம், இந்த சரீரம் தான் இந்த உடல் விட்டு போதை தவிர அவன் கூட வர்றது இந்த அறிவும் கூட வருது. அப்போ போது இந்த ஆவிகளுக்கு எப்படி ஒரு மனிதனுக்கு இந்த அறிவு இருக்கின்றதோ அதே போல் அந்த ஆவிகளுக்கு இந்த போல் அறிவுகள் இருக்கும். அது எந்த மாதிரியான அறிவு நிலையில் இருக்கோ அந்த மாதிரி தான் அது இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அது வந்து உயிர் விட்டு, அதாவது அகாலமாக உயிர் விட்டோ அல்லது வாழும்போதே ரொம்ப கொடூரமாக இறந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கொடூரமானவனாக இருந்தால் அவன் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொடுக்க முடியாது. அப்போ சரியான அறிவு நிலையிலிருந்து உயிர் பிரிந்த ஒரு ஆன்மா நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு தகவலை ஓரளவுக்கு ஃபோகாஸ்ட் பண்ண முடியும். எல்லாத்தையும் பண்ண முடியாது, ஓரளவுக்கு பண்ண முடியும். சாத்தியங்கள் உண்டு. எல்லாம் சொல்லுவாங்க அந்த கேம் விளாண்டா அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நாங்களும் எங்களோட மைண்ட் செட் அப்படியே மாற்றிட்டோம். அது என்ன சொல்லுதோ எல்லாம் உண்மையாக தான் இருக்கும், கண்டிப்பாக அதெல்லாம் நம்பி தான் ஆகணும், அதில் உண்மையான மேட்ரு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படி தான் அதை நம்பினோம். அந்த கேம் விளாடும்போது நாங்கள் வந்து நிறைய விஷயம் அந்த சமயத்தில் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் கேட்போம். நாங்கள் வந்து ஒரு லெவலாக போகும் ஸ்டார்டிங்கில் இருந்து மட்டும் தான் அந்த கேம் விளாண்டோம். ஏன்னா ஒரு ஆள் வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டாங்க, அதை பற்றி கொஞ்சம் ஆராய்வோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். அந்த கேம் விளாண்டோம். அந்த சமயத்தில் தேவா அக்கௌண்ட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த கேமை. அப்புறம் போக எங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு.
எப்படின்னா வந்து மொத்த விஷயத்தில் எனக்கு கவனம் செலுத்துறவாசி அந்த விளையாடுறதுக்கு சரியாக டைம் இல்லை. ஆனால் வந்து தேவா வந்து அந்த விஷயத்தை விடுறதா இல்லை, அந்த விளையாட்டை வந்து விடுறதா இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து பிரியாவை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவன் வந்து அடிக்கடி அதில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ஸோ சொல்லப்போனால் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் ஆகும் அது அடிக்டட் ஆகிட்டான்னு சொல்லுவான். நவர மாட்டேது பேர் என்ன? நேற்றுலாண்டும் நவந்து இன்னைக்கு அறவே நவர மாட்டேது. நவர மாட்டேதியா? ஆக மாட்டேது. உண்மையான இப்போ உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்கள் மனசில் என்ன உள்ளதை நான் படிக்க முடியும். அது ஒரு படிப்பு கலை. ஸோ அதே போல் இந்த ஆவிகளுக்கு இந்த ஒரு ஆற்றல் சக்தி இருக்கின்றது. ஒரு மனிதனை தன்மையை அது புரிந்து கொள்ளும் முதல்ல, அப்புறம் தான் அவங்ககிட்ட பழகவே வரும், பேசவே வரும். ஸ்பிரிட் ஆஃப் த காயின் இந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சதுலேருந்து ஏதோ ஒன்று தேவாவை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒரு ஆத்மா, ஒரு ஆவி தேவா கூடயே இருந்துச்சு. இது தேவாவுக்கும் தெரியல, அது அவனை விட்டு விலகவும் இல்லை. இந்த கேம் விளையாட வந்து தேவா வந்து அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி உண்மையிலேயே அந்த ஒரு ஆவி வருது, நம்மளுக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுது அப்படின்னு. ஸோ நாளாக வந்து அவன் வந்து அந்த விஷயம் வந்து நம்மக்கிட்ட நம்ம கூடயே இருக்குது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டான். நம்பி வந்து அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன், அது என்கிட்ட பேசுது அப்படின்னு ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டான். உலகத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடியது இறைசக்தி தான். இந்த அண்டச்சாரங்கள் அத்தனையும் நிர்ணயிக்கக்கூடியது அந்த பரம்பொருள் இறைசக்தியாக நாம் வழிபடுகின்றோம். இன்றைக்கி ஒரு மறுநீரை நிர்ணயிக்கக்கூடியது ஆவியாக இருந்து தான் அந்த அதாவது தீய சக்தி தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆயிடும். அதனால் வந்து இன்றைக்கி அது உங்களை நிர்ணயிக்குது அப்படின்னா அது உங்களை ஒரு தப்பான வழிக்கு கொண்டு போவதாக எடுத்து காட்டுது. இன்றைக்கி அந்த சில ஆவிகள் சொல்லும், இந்த காலகட்டத்தில் நீ இறந்து விடவாய் அப்படின்னு. நீ இறக்கலன்னா அது உங்களை கொன்னுடும். ஆனால் முடிந்த அளவில் இதை போல் ஆவிகளோட தொடர்பு கொள்வது நல்லது கிடையாது. வருது அன்னைக்கு நம்ம விளையாடுறப்ப எல்லாம் நல்லா தான் வந்துச்சு. சரி, நீங்க ஒரு மாதிரியா இருக்க? சரி, கேம் எப்போ இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சோமோ எனக்கு என்னமோ யாரும் என்னமோ என் கூடயே இருக்கிற மாதிரி தெரியும். கூடையா? இப்படி யாரும் இருக்காதுடா. நம்மளோட எப்போ இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சதுலேருந்து என் கூட யாரோ வர்ற மாதிரி இருக்கு, பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி, எங்கே போனாலும் ஆள் கூட யாரோ வர்ற மாதிரியே இருக்கிறாங்க. மாதிரி நம்ம இப்போ கூட என் கூட யாரோ பின்னாடி இருக்கிற மாதிரி. அது காத்தா இருக்கும்டா, காத்தடிக்கிற மாதிரி இருக்கும். எப்போ நான் இன்னைக்கு விளையாட ஆரம்பிச்சேனோ அதுலேருந்து நான் எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கிறேன். ஏன்னு தெரியல. சும்மா இருடா, இந்த கேம் விளையாண்டுதான் நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். விளையாட முடியலையே, எங்கண்ணா வருது இந்த மாதிரி தேவா சொல்கிறத கேட்கும் போது வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் எதுவுமே நம்பலை. எங்கே ஏதோ பொய் சொல்கிறான் போல் இருக்கு, சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே விளையாடுறான் போல் இருக்கு அப்படின்னு தான் நினச்சோம். அப்புறம் போக பார்த்தாக்கா அந்த விஷயம் ரொம்ப கண்டினியூஸாக ஆகுது. ரொம்ப அடிக்கடி அந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிப்பான், அந்த உருவத்தை பற்றி ரொம்ப பேச ஆரம்பிப்பான். நீங்கள் பார்த்தண்டா அந்த உருவம் இருந்துச்சுடா, அங்கே இது செஞ்சுடா, இது சொன்னிச்சுடா, அப்படிடா அப்படின்னு சொல்லி நிறையா விஷயம் சொல்லுவான். தூக்கத்தில் லைட்டாக அப்படி இது ஏஞ்சி பார்த்தா என்னடா அப்படின்னு பார்த்தாக்கா தேவா மட்டும் அந்த கேம் விளாண்டுட்டு இருப்பான். தனியாக மேசை மேலேருந்து ஒரு சின்ன லைட்டு தட்டி விட்டு அந்த கேம் விளாண்டுட்டு இருப்பான். ஸோ இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை நம்ம நடந்துருக்கு. அவங்களுக்கு தெரியாத விஷயத்த எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஸ்பிரிட் ஆஃப் த காயின் விளையாட்டை விளையாண்டுக்கிட்டு தான் வந்தாங்க. தேவா புத்தி சுவாதீனம் இல்லாதன்னு ஆயிட்டான். யாருக்கிட்டையும் அவன் பேசிகிட்டு இருக்கிற மட்டும் தெரிய வருது, அது யார் என்னன்றத யாருக்குமே தெரியல. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா வந்து ரொம்ப தனியாக பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒண்டி தான் இருப்பான், இந்த ரூமில் அவன் மட்டும் தான் இருப்பான். ஆனால் பேசுகிற சத்தம் கேட்கும். போயிட்டு பார்த்தா அவன் ஒண்டி மட்டும் தான் இருப்பான். ஸோ ரொம்ப அந்த விஷயத்து கூட பேச ஆரம்பிச்சிட்டான். ஸ்பிரிட் ஆஃப் த காயின் அந்த லேட்லேண்டை இப்போ மனநோயிலே இருக்கிற தேவா வீட்டை தான் இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். வீடு ரொம்ப அகோரமான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் தேவா அந்த வீட்டில் தான் வாழ்ந்துருக்கிறாரு. இப்போ இந்த வீடு எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்ப்போம். ரொம்ப வருஷமாக அந்த வீட்டில் யாரும் குடியில்லாததுனால வீடு கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. மேமடியில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம்.
தேவா மனநோயால் ஆகின பிறகு அவங்க அப்பா தேவாவை இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஆனால் அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தேவா அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறதாக தகவல் இருக்குது. அன்றைக்குமா தேவா அங்கே தான் படுத்துருந்துருக்கலாம். உங்களோட விளையாடுறதுக்கு வருவேன்னு போய் சொல்ல மாட்டியா? முன்னாடிக்கும் விளையாடுறதுக்கு வருவியா? காலையில் மத்தியானம் ராத்திரி கண்டிப்பாக வரணும் விளையாடுறதுக்கு. மறக்காமல் காலைல ராத்திரி எப்போ நீ வரணும். இவன் அந்த ஆவியோட ஐக்கியப்பட்டிருக்கும் போது அந்த ஆவியோட குணத்தோடு இருக்கின்றான். ஒரு காலகட்டத்தில் அந்த ஆவி நினைக்கும் அவன் நம்மளோட கூட வரணும், அவனையே கொண்டுட்டு அந்த ஆத்மா அவனையே எடுத்துக்கிட்டு போகிறதுக்கும் சந்தர்ப்பம். தேவ இந்த அறையில் தான் யாருக்கிட்டேயோ ஒண்டியாக ஸ்பிரிட் ஆஃப் த காயின் தான் நமக்கு தகவல் இருக்குது. அவங்க உள்ள பார்ப்போம். நமக்கு தெரியுது யாரும் சாப்பிட்டு எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, காசு கிடைக்குங்க. ஒரு வேளை இந்த காசில் தான் லேண்ட் இருக்கு வரும். அங்கேயும் இருக்கு. இது எடுத்து மட்டும் காட்ட திகிரி எனக்கு இல்லை, அது அங்கேயும் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கையில் டார்ச்சர் மட்டும் இல்லைனாக்க இங்கே வர முடியாது. இது தேவோட அறைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரும் அவர் நண்பர்களும் ஸ்பிரிட் ஆஃப் த காயின் இந்த அறையில் தான் விளையாடுவாங்களாம். கதவு பூட்டி இருக்குது. இதை திறந்து உள்ளே போகிற டிகிரி எனக்கு இல்லை. போய் சொல்ல மாட்டியா? முன்னாடிக்கும் விளையாடுறதுக்கு வருவியா? காலையில் மத்தியானம் ராத்திரி கண்டிப்பாக வரணும் விளையாடுறதுக்கு. பார்க்காம காலையில் ராத்திரி எப்போ நீங்கள் வரணும். கவலையாக இருக்குது. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு நினச்சா உண்மையிலே ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு வகையில் இதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருப்போமோ அப்படின்னு நினைக்கிற சமயத்துலேருந்து ரொம்ப கில்ட்டியாக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இந்த மாதிரி நமக்கு தெரியாத ஒரு விஷயம், அது உயிர் வாழ்கிற ஒரு விஷயம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது ஆவிங்கிறது. அது கூட நம்ம இந்த மாதிரி டீல் பண்ணுறதோ இல்லை இந்த மாதிரி விளாடுறதோங்கிறது ரொம்ப அபாயமான விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய விளைவை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இந்த வீட்டில் தான் அந்த உருவம் இருக்குன்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்ததில் எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ஆனால் அந்த வீட்டில் என்னமோ இருக்குது மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். தேவா ஏதோ ஒரு தீய சக்தியால் தாக்கப்பட்டிருக்கான், அதை மட்டும் எல்லாம் நம்புகிறாங்க. ஆனால் ஆதாரப்பூர்வமாக அதை நிரூபிக்க முடியல. ஏதோ ஒரு சின்ன உருவத்துக்கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கான்னு மட்டும் தெரிய வருது. ஆனால் யாரும் அதை பார்த்ததில்லை. இந்த நாள் வரைக்கும் தேவாவோட நிலைமை இதுதான். தேவாவோட வாழ்க்கை ஒரு இருண்ட உலகம். அவன் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறி. ஸ்பிரிட் ஆஃப் த காயின் இந்த விளையாட்டை விளையாண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு தெரியாமையே ஏதாவது ஒரு ஆத்மா உங்கள் கூட இருக்கான்னு ஒரு கணம் திரும்பி பாருங்கள்.